வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணி கூட விளையாடின ஒரு 20 ஓவர் போட்டியில் பல உலக சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த போட்டியை சுருக்கமாக கொஞ்சம் பார்த்துடலாம். நம்முடைய இந்திய அணி தென்னாப்பிரிக்கா மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் போட்டியில் விளையாடிக்கிட்டு வராங்க. அதில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிஞ்சிடுச்சு. இந்த 3 போட்டிகள் முடிஞ்ச நிலையில் இந்திய அணி 2-1 அப்படிங்கிற கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு ப்ரெஷரோடையே இறங்கினாங்க. ஏன் அப்படின்னா 2020க்கு அப்புறம் அவங்க சொந்த மண்ணில், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு போட்டி தொடரை கூட அந்த அணி வெல்லலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ரெஷர். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இந்தியா 2-1 அப்படிங்கிற கணக்கில் முன்னிலை வகிக்குது. ஒருவேளை இந்த போட்டியை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த தொடர் முழுவதுமே அவங்க கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். மறுபடியும் 2020லேருந்து அவங்களுக்கு நடந்த அந்த சோகம் மறுபடியும் தொடரும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரெஷர்லேயே இந்த கடைசி மற்றும் 4வது 20 ஓவர் போட்டியில் இறங்கினாங்க. முதலில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் நாங்கள் முதல் பேட்டிங் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதனால் ஒரு 200லேருந்து 230 வரைக்கும் இந்திய அணி இந்த போட்டியில் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்த போட்டி நடந்த ஒரு மைதானம் ஒரு சின்ன மைதானம். அபிஷேக் சர்மா போன போட்டியில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவர் எங்கே விட்டாரோ அதிலிருந்து அந்த ஆட்டத்தை தொடர ஆரம்பித்தார். அதாவது வந்ததுலேருந்தே அவர் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். ஆனால் சஞ்சு சாம்சன் இந்த தொடரினுடைய முதல் போட்டியில் ஒரு சதம் அடிச்சிருந்தார். அதன் பிறகு 2 போட்டிகளில் தொடர்ந்து டக் அவுட் ஆனதுனால முதல் ஓவர் மட்டும் அவர் கொஞ்சம் பார்த்து விளையாடினார். இதனால் இந்திய அணியினுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் ரன் ரேட் 7 இருந்தது. அதன் பிறகு 2வது ஓவரில் 9, 3வது ஓவரில் 10 அப்படின்னு சொல்லி இந்த ரன் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் இந்த 3 ஓவருக்கு 30 அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் குறைஞ்ச ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியாது. விக்கெட்டும் இழப்பு இல்லாமல் தான் இருந்தாங்க. இதனால் அதன் பிறகு விளையாடின எல்லா ஓவருமே ரன் ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா 11-12க்கு குறையாமல் இந்திய அணி வீரர்கள் பார்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு 4வது ஓவர்லேயே இந்திய அணி 50 ரன்களை கடந்துட்டாங்க. அதன் பிறகு 6வது ஓவரில் சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடினா கூட அபிஷேக் சர்மா 18 பாலுக்கு 36 ரன்களுடைய ஆட்டம் இழந்தார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா சரியாக 200. அதன் பிறகு 6வது ஓவரில் 2 பால் மீதம் இருக்கும் பொழுது திலக் வர்மா உள்ளே வராரு. இப்போது சஞ்சு சாம்சனுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 ரன்கள். அதன் பிறகு வந்ததுலேருந்தே அதிரடியை காட்ட ஆரம்பித்தார் திலக் வர்மா. ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி போட்டியில் ஒரு சதம் அடிச்சிருந்தார். அவர் எங்கே விட்டாரோ அந்த இடத்துலேயே ஆரம்பித்து அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். அதன் பிறகு 9வது ஓவர்லேயே இந்திய அணி தன்னுடைய 100 ரன்களை கடந்துட்டாங்க. அதன் பிறகு 10வது ஓவரில் சஞ்சு சாம்சன் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ணுறாரு. இப்போது சஞ்சு சாம்சன் 50 ரன்கள் அடிக்கும்பொழுது திலக் வர்மானுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரன்கள் தான். அதன் பிறகு திலக் வர்மா இப்போ அரை சதம் கடக்கிறாரு. இப்போ சஞ்சு சாம்சனுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83 ரன்கள். இப்போ 50 ரன்களில் திலக் வர்மா இருக்கும்பொழுது சஞ்சு சாம்சனுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83. அவர் அந்த 83லேருந்து 93 போகிறதுக்குள்ளே திலக் வர்மாவுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 94. இவரோட ஒரு ரன் அதிகமாகவே போயிடுறாரு. இவர் 10 ரன்கள் கடக்கிறதுக்குள்ளே அவர் 50லேருந்து 94 போயிடுறாரு. அடுத்தது 14வது ஓவர்லேயே இந்திய அணி 200 எடுத்துடுறாங்க. இப்போது 9வது ஓவரில் 100 ரன்னை கடந்த இந்திய அணி அடுத்து 5 ஓவரில் 14வது ஓவர்லேயே தன்னுடைய 200 ரன்களை இந்திய அணியை கடக்க வச்சுறாங்க இந்திய அணியினுடைய பேட்ஸ்மேன்கள். 93 ரன்களில் சஞ்சு சாம்சனும் 94 ரன்களில் திலக் வர்மாவும் இருக்கிறதுனால இதில் யார் முன்னாடி செஞ்சுரியை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு சஞ்சு சாம்சன் 95, இவர் 97. இப்போது இவர் தான் முன்னாடி செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தன்னுடைய 3வது சதத்தை பூர்த்தி செய்கிறாரு இந்த வருஷத்தில் 20 ஓவர் போட்டியில். அதன் பிறகு அடுத்த 3 பந்துகளில் திலக் வர்மாவும் தன்னுடைய 2வது சதத்தை பூர்த்தி பண்ணுறாரு. இதன் பிறகு தொடர்ந்து விளையாடி இந்திய அணி 20 ஓவர் முடியும் போது 283 அப்படிங்கிற மிகப்பெரிய இலக்கை இந்திய அணி அடையிறாங்க. இதன் பிறகு தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய வராங்க. அதுலேயும் கிளாசன் மாதிரியான பல அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. பல பெரிய ஸ்கோர்களை சேசிங் பண்ணி தென்னாப்பிரிக்க அணி பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அணியுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் அந்த அணி பேட்டிங் செய்ய வராங்க. அவங்களுடைய வீரர்கள் தொடர்ந்து விக்கெட்டை இழக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் அங்கே நடந்ததே வேறு.
முதல் ஓவர்லேயே ஹர்தீப் சிங் தன்னுடைய முதல் விக்கெட்டை எடுக்கிறார். இப்போது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ரன்னுக்கு 1 விக்கெட் அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக 2வது ஓவரை ஹர்திக் பாண்டியா வீச வர்றாரு. அவர் ரன் எதுவுமே கொடுக்காம அந்த ஓவரில் 1 விக்கெட் எடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2 ஓவர் முடியும் போது தென்னாப்பிரிக்க அணி 1 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக மறுபடியும் 3வது ஓவரை திரும்பவும் ஹர்தீப் சிங் வீச வர்றார். இப்போது அந்த ஓவரில் அவர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் 10 ரன்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்க அணி தடுமாறுறாங்க. இதனால் அந்த அணி மிக குறைந்த ஸ்கோர்லேயே அவுட் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாமே ஓரளவு நல்லா விளையாடி 20 ஓவர் முழுமையாக விளையாட முடியாமல் 18.4 ஓவர்லேயே அந்த அணி எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 148 ரன்கள் எடுக்கிறாங்க. இப்போது 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. இதில் தான் அவங்க பல மகத்தான சாதனைகளை புரிகிறாங்க. இப்போது அந்த சாதனைகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்திய அணி எடுத்த இந்த 283 ரன்கள் தான் தென்னாப்பிரிக்க மண்ணில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் 20 ஓவர் போட்டியில். அதே போல் இந்த 283 ரன்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அந்த நாட்டில் எடுக்கப்பட்ட 20 ஓவர் போட்டியில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரும் இதுதான். அந்த நாட்டிற்கு எதிராக ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோரும் இதுதான். அதே போல் இந்தியாவினுடைய 2வது அதிகபட்ச ஸ்கோரும் இதுதான். சர்வதேச அளவில் இந்திய அணி எடுத்த இந்த ஸ்கோர் தான் டெஸ்ட் விளையாடக்கூடிய அணிகளினுடைய அதிகபட்ச ஸ்கோரில் 4வது இடம் பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லா அணிகளையுமே பார்க்கும்பொழுது 5வது அதிகபட்ச ஸ்கோரும் இந்த 283 தான். அதே போல் 120 ரன்கள் திலக் வர்மாவினுடைய இந்த 120 ரன் தான் தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு தனிநபரினுடைய அதிகபட்ச 2வது ஸ்கோர். 2வது விக்கெட்டுக்கு 210 ரன்கள் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்திய அணியினுடைய அதிகபட்ச செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப். இதற்கு முன்னாடி ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் 190 ரன்கள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. அதை முறியடித்து இந்த 210 ரன்களை சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதே போல் சர்வதேச அளவிலையும் செகண்ட் விக்கெட்டுக்கு எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். திலக் வர்மா இந்த போட்டித் தொடர் முழுவதுமே 280 ரன்கள் எடுத்திருக்காரு. இதுதான் சர்வதேச அளவில் ஒரு தொடர் முழுவதும் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் 20 ஓவர் போட்டியில். இதற்கு முன்னாடி நம்ம அணியை சேர்ந்த விராட் கோலி 231 ரன்கள் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக இந்த சாதனையை புரிஞ்சிருந்தார். அதை முறியடித்து திலக் வர்மா இப்போ இந்த சாதனையை பண்ணியிருக்கார். அதன் பிறகு ஒரு போட்டியினுடைய ஒரு இன்னிங்ஸில் ஒரு அணி அடிக்கக்கூடிய அதிகபட்ச சிக்ஸஸ் இந்த 23 தான். இதுக்கு முன்னாடி 22 இருந்தது. அதை முறியடித்து இந்த சாதனையுமே பண்ணியிருக்குது இந்திய அணி. திலக் வர்மா இந்த தொடரில் 2 சதங்கள் தொடர்ந்து அடிச்சிருந்தார். 20 ஓவர் போட்டியில் ஒரு இந்திய அணி பேட்ஸ்மேன் தொடர்ந்து 2 சதங்கள் ஒரே தொடரில் அடிக்கிறது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் அடிச்சிருந்தார். அவர் இதற்கு முன்னாடி தொடரில் கடைசி போட்டியிலையும் இந்த தொடரினுடைய முதல் போட்டியிலையும் அடிச்சிருந்தார். தொடர்ந்து 2 சதங்கள் அடித்திருந்தாலும் கூட ஒரே தொடரில் தொடர்ந்து 2 சதங்கள் அடிக்கக்கூடிய முதல் இந்திய அணி பேட்ஸ்மேன் திலக் வர்மா தான். சஞ்சு சாம்சன் இந்த வருடம் முழுவதும் 3 சதங்கள் அடிச்சிருக்கார். இதுதான் சர்வதேச அளவில் 20 ஓவர் போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய அதிகபட்ச சதங்கள். இந்திய அணி 2024 20 ஓவர் போட்டிகளில் வின் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 92.7. இதுதான் ஒரு அணியினுடைய அதிகபட்ச வின் பர்சன்டேஜ். இதற்கு முன்னாடி பாகிஸ்தான் அணி 2021 இந்த சாதனையை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 76.9. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அணிக்கும் நம்மளுடைய அணிக்கும் வித்தியாசமே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவங்க 76.9. இந்திய அணியினுடைய வின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 92.7. இதுதான் இதுவரைக்கும் எந்த அணியுமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. மொத்தமாக 26 போட்டிகளில் இந்திய அணி விளையாடிருக்கு. அதில் 24 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 போட்டிகள் மட்டுமே இவங்களுக்கு தோல்வி கிடைச்சிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த தொடரில் நடந்த ஒரு போட்டி. இதற்கு முன்னாடி ஜிம்பாப்வேவுக்கு எதிராக ஒரு 20 ஓவர் போட்டியை தோற்றிருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய 24 போட்டிகளுமே இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரியான சீனியர் வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த அணி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இலங்கைக்கு எதிரான ஒரு போட்டி தொடரை கைப்பற்ற முடியாமல் போச்சு. அதன் பிறகு சொந்த மண்ணில் நம்ம நாட்டில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டி தொடரையும் இழந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த இளம் படை எல்லா போட்டிகளையுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டு வராங்க. அப்படிங்கிறது சந்தோஷம் தான். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கலாம். நன்றி.